2024 வரைக்கும் நடந்திருக்கு. DS சுப்பிரமணியன் டச்சு கடந்த காலத்தின் அவிழ்த்தல் தி இந்து 23 மே 2003 இது வெளியிட்டிருக்காங்கங்க. இந்த நியூஸை பற்றி சென்னையோட பழைய பெயர் மெட்ராஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சத்ராஸ் அப்படின்ற இடத்த பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்று ஒரு தெளிவற்ற நகரம். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு அது மிகவும் வித்தியாசமான இடமாக இருந்திருக்கிறது. சத்ராஸ் மெட்ராஸ் மற்றும் பாண்டிச்சேரிக்கு இடையில் ஒரே கடற்கரையில் அமைந்துள்ள 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் அதன் புகழுக்கான காரணம் அது ஒரு டச்சு காலனியாக இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் மெட்ராஸ் மற்றும் பிரெஞ்சு பாண்டிச்சேரிக்கு இடையிலான ஒரு வளமான வர்த்தக மண்டலத்தின் நடுவில் இருந்திருக்கிறது. 1602ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வேரினிகேட ஊசேண்டிஸ் கம்பெனி அல்லது VOC பொதுவாக டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் வர்த்தக நிறுவனத்தை விட அதிகமாக இருந்தது. இது ஒரு வணிக இராணுவ கூட்டு நிறுவனமாகவும் வர்த்தகத்தை மேற்கொள்வதை தவிர ஆசிய ஆட்சியாளர்களுடன் ஒப்பந்தங்களையும் பேச்சுவார்த்தை நடத்தவும், போரை நடத்தவும், காலனித்துவப்படுத்தவும், சட்டங்களை உருவாக்கவும், கைதிகளை குற்றவாளிகளாக்கவும், தூக்கிலிடவும், நாணயங்களை அச்சிடவும் மற்றும் பலவற்றை செய்யவும் அதிகாரம் பெற்றிருந்திருக்கிறது. இது உலகின் முதல் பன்னாட்டு மெகா நிறுவனமாகும். VOC இன் முதல் இந்திய வர்த்தக நிலையையும் 1605ஆம் ஆண்டில் மசூலிப்பட்டினத்தில் இருந்து அங்கிருந்து அவர்கள் ஜவுளிகளில் விரிவாக வர்த்தகம் செய்திருக்கின்றனர். மசூலிப்பட்டினமும் இங்கே தான் இருந்திருக்கு. கோட்டை சத்ராஸின் கதை அதன் வடக்கே சுமார் 111 கிலோமீட்டர் தொலைவில் புலிகாட் ஏரியின் கரையில் தொடங்கியிருக்கிறது. இங்கு 1606ஆம் ஆண்டில் ஒரு டச்சு கப்பல் கடலிலிருந்து மிதந்து வந்து கரிமணல் கிராமத்தில் கரையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. மாலுமிகள் சோர்வாகவும் தாகமாகவும் இருந்திருக்கின்றன. தண்ணீருக்கான கோரிக்கை டச்சுக்காரர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் முன்னேறியது. ஆனால் அவர்கள் இந்தியாவின் தென்கிழக்கே கோரமண்டல் கடற்கரை முதல் வெளிநாட்டினர் அல்ல. போர்ச்சுகீசியர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1502இல் இங்கு வந்து ஒரு வர்த்தக புறக்காவல் நிலையத்தை கட்டினார்கள். புதிய பேட்டியை பற்றி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. இறுதியில் டச்சுக்காரர்கள் அவர்களை புலிக்காட்டிலிருந்து வெளியேற்றி ஒரு காலனியை நிறுவினர். 1612 வாக்கில் டச்சுக்காரர்கள் தங்கள் பிரதேசத்தை சதுரங்கப்பட்டினம் என்ற நகரத்திற்கு விரிவுபடுத்தியுள்ளனர். மேலும் உயர்தர பருத்தியை உற்பத்தி செய்வதற்கு பெயர் பெற்ற நெசவாளர் காலனியை நிறுவினர். முத்துக்கள், சமையல் எண்ணெய் மற்றும் செங்கற்களிலும் நல்ல வர்த்தகம் இருந்திருக்கிறது. ஒரு வணிக வாய்ப்பை கண்ட டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டையை கட்டி அதன் மீது உரிமை கோரினார்கள். சதுரங்கப்பட்டினம் என்ற பெயர் உள்ளூர் வாசிகளுக்கு கூட மிகவும் கடினமாக இருந்திருக்கிறது. அவர்கள் இதை சதிராய் என்று சுருக்கினார். அதுவும் டச்சு மொழியில் கடினமாக இருந்தது. எனவே அவர்கள் அதை சத்ராஸ் என்று அழைத்தனர். 1654 வாக்கில் கோட்டை ஒரு பெரிய மஸ்லின் தொழிற்சாலையை உள்ளடக்கியிருக்கிறது. ஆனால் விரிவான கோட்டைகள் 1749ஆம் ஆண்டில் மட்டுமே நிறைவடைந்திருக்கின்றன. அவை தொடங்கி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டையும் அதற்குள்ளே வளர்ந்து வந்த வணிகமும் மெட்ராஸில் வடக்கே ஆங்கிலேயர்களுக்கும் பாண்டிச்சேரியில் தெற்கே பிரெஞ்சுக்காரர்களுக்கும் உட்பட பிற காலனித்துவவாதிகளுக்கு பொறாமைக்கு ஆளாயிருக்க விஷயங்கள் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றன. கண்டனங்களுக்கும் அப்பால் இருந்து போர் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 1775 மற்றும் 1783 இடையில் நடந்த அமெரிக்க புரட்சிகர போரில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் எதிரெதிர் பக்கங்களில் இருந்திருந்தனர். உங்கள் எதிரியின் நண்பன் உங்கள் எதிரி என்பதால் பிரெஞ்சுக்காரர்களுடனுக்கான வர்த்தகத்தை நிறுத்த மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் மீதும் போரை அறிவித்தனர். அதே சாக்கை பயன்படுத்தி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் கோரமண்டல் கடற்கரை பிரெஞ்சு மற்றும் டச்சு புறக்காவல் நிலையங்களை கைப்பற்றியிருக்கிறது. விஷயங்களை தீர்க்க பிரெஞ்சு கடற்படை அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக பிப்ரவரி 17ஆம் தேதி 1782 அன்று சத்ராஸ் போர் கடலில் சந்தித்தன. இது 3 மணி நேரம் நீடித்திருக்கின்றது. யாரும் வெற்றி பெறவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெறுங்கையுடன் மெட்ராஸுக்கு திரும்பியுள்ளனர். இருப்பினும் சத்ராஸ் கோட்டை மறக்கப்படவில்லை. இறுதியாக 1818 ஆங்கிலேயர்கள் கோட்டையை தாக்கி அதை அழித்திருக்கிறார்கள். மாற்றுப்பாதை. இந்தியாவில் வலிமை மிக்க டச்சுக்காரர்கள் எப்படி தோற்றார்கள்? அவர்களுக்கு எதிராக அலையை திருப்பிய கோலாச்சல் போரை பற்றிய
இந்த கதையை அப்புறமா சொல்கிறேன். இன்று சத்ராஸ் கோட்டையில் எஞ்சியிருப்பது அதன் இடிபாடுகள் தான். உடைந்த துண்டு துண்டான யானை ஏற்றங்கள், பிரம்மாண்டமான சாப்பாட்டு அரங்குகள், பீரங்கிகள் மற்றும் தானிய கிடங்குகள் வளாகத்தில் சிதறி கிடக்கின்றன. கடற்கரையிலிருந்து வீசும் மணலின் கீழ் தினமும் ஆழமாக புதைக்கப்படுகின்றன. இந்த கோட்டை ASI இந்திய தொல்பொருள் சங்கம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் வழக்கமான சுற்றுலா வரைபடத்தில் இல்லை. வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இங்கு புதைக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகாக செதுக்கப்பட்ட டச்சு கல்லறைகள் கொண்ட டச்சு கல்லறை சிறப்பாக எஞ்சியுள்ளது. ஒரு கோட்டை கிணற்றுக்குள் பதுங்கியிருக்கும் சத்தமிடும் டச்சுக்காரரின் பேயை பற்றி உள்ளூர் புராண கதைகள் அச்சுறுத்தலாக பேசுகின்றன. எப்போதாவது இது அவர்களின் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் டச்சு பார்வையாளர்களை ஈர்க்கின்றது. 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்க வேண்டிய இடத்தை கற்பனை செய்து பாருங்கள். சத்ராஸிலிருந்து மஸ்லின் துணிகளை சுமந்து செல்லும் கப்பல் உலகம் முழுவதும் பயணிக்கும் ஒரு விரிகுடாவை நோக்கி பரபரப்பான நல்ல மனிதர்களை கொண்ட கோட்டை. இன்று சத்ராஸ் ஒரு சிறிய தெளிவற்ற மீன்பிடி சமூகத்தாலும் பிரகாசமான வண்ணம் தீட்டப்பட்ட மீன்பிடி படகுகளால் வரிசையாக அமைக்கப்பட்ட கடற்கரையாலும் முடியாமல் இருந்தாலும் சுகமாக இருக்கிறது. தம்பி பட்டர்ஃப்ளை தான் கேட்பேன். வரீங்களா? நடக்க முடியாமல் இருந்தாலும் சுகமாக இருக்கிறது. தம்பி பட்டர்ஃப்ளை தான் கேட்டான். வரீங்களா? ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்கேன். பார்க்க நல்லா தான் இருக்கு. வகைப்படுத்தப்படுகிறது. இது உண்மையிலேயே வேற்று பார்வையில் மறைந்திருக்கும் வரலாற்றின் ஒரு பகுதி. நன்றி.